தேவனுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நாம் நன்றியுள்ளவர்களா இருப்போம். கடைசி காலமாக இருப்பதால் எத்தனையோ நமக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் எப்படி பொறுமையோடு விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஒரு ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எபிரேயர்ல பாத்தீங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம கேட்ட வார்த்தையாக மேகம் போன்ற இத்தனை திரளான காட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நாம் இந்த வசனத்தை அநேக முறை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனா அதோட ஆழமான வெளிச்சம் என்னவென்றால் நம்ம நாமே நிதானித்து என்னை தேவனிடத்திலே கிட்டி சேரவிடாதபடிக்கு என்னை நெருக்கி நிற்கிற பாவம் என்ன? பாவம்னு சொல்ல வேண்டாம். அது எப்படின்னா வேதம் கவலைப்படுகிறதே பாவம் தான் சொல்லுது. இப்ப நமக்கு நீ கவலை என்ன? பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், பிள்ளைங்க நல்ல ஒரு காலேஜ் போகணும், ஒரு டிகிரி வாங்கணும். இது ஒரு பாரம். ஓகே, ஆனா அது கவலையா இருக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகல, என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அல்லது என் வாழ்க்கையில இன்னும் இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படிங்கிறதா கிறிஸ்துவை நோக்கி நாம் போகிற அந்த ஓட்டத்துல நம்ம நெருங்கி நிற்கிற பாவம். அதுதான் பாரமான யாவற்று. உங்க இருதயத்துல என்ன பாரம் இருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவருக்கு இரு கரம் நீட்டு கூப்பிடுறாரு. வாரமான திருச்சபைக்கு வர்றோம். ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற சகோதரனே சகோதரியே. நான் ஏற்கனவே உங்களுக்கு முறை சொல்லியிருக்க அந்த எடுத்துக்காட்டு, ஒரு கிராமத்துல ஒரு மாட்டு வண்டி போயிட்டு இருக்கு. அப்பொழுது விறகு சுமந்து கொண்டிருக்க சகோதரி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாட்டு வண்டிக்காரர் அவங்க ஊர் வழியா தான் போறார். பரவாயில்ல, நீங்க ஏறிக்குமா, வண்டியில ஏறிக்கிங்க அப்படின்னோடனே அவங்க வண்டியில ஏறிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனோடனே மாட்டு வண்டிக்காரர் பாக்குறாரு, அந்த விறகு அப்படியே எங்க இருக்கு, தலையிலே இருக்கு. அவர் உடனே கேட்கிறாரு, அம்மா நான் உங்களுடைய விறகின் பாரத்தை நீங்க இறக்கி வைங்க, உங்களை சுமந்து கொள்வதற்காக தான் மாட்டு வண்டியில உங்களை ஏற்றி கொண்டு வரேன். அப்ப அந்த சகோதரிகள் போலதான் நம்ம எப்படி இருக்கோம்னா, ஆண்டவர் உன் பாரத்தை இறக்கி வச்சிரு அப்படிங்கிறாரு. நம்ம என்ன பண்றோம், இல்ல ஆண்டவர் ஒன்னாலாம் பாரத்தில் என் கஷ்டம் வந்து யாருக்குமே தெரியாது ஆண்டவரே. எப்படி சொல்றோம், என் பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. என் கண்ணீர், என் சூழ்நிலை, என் வியாதி, என் வறுமை எந்த மனுஷனுக்கும் தெரியாது ஆண்டவரே. அப்போ நம்ம அறிக்கையிடுறோம். ஆனால் மெய்யாலுமே அந்த பாரத்தை நாம் இறக்கி வைக்கிறோமா? எதையும் அதான் சொல்றாரு, இந்த நாளிலும் பாரமான யாவற்றையும் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரிகளே, உங்க வாழ்க்கையை குறித்தாலும் சரி, உங்கள் எதிர்காலத்தை குறித்ததான் சரி, உங்கள் பிள்ளைகளை குறித்ததாலும் சரி, உங்கள் மனைவி கணவர்களை குறித்ததா எந்த ஒரு பாரமான விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தேவ சமூகத்தை விட்டு இன்று நீங்கள் கடந்து போகும் பொழுது அதை இறக்கி வைத்து விடுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான். நம்முடைய விசுவாசம் இப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே நீங்க அழைச்சிருக்கிறீங்க, என் பாரத்தை சுமக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த நாள்ல என் பாரத்தை எல்லாம் உங்க தேவ சமூகத்துல ஊட்டுறேன். என்னுடைய மனக்கசப்பு, என்னுடைய பாரம், என்னுடைய கூக்குரல், என்னுடைய கண்ணீர் பெருமூச்சோடு இன்னைக்கு தேவ சமூகத்துல ஊட்டி விட்டு கடந்து செல்லுங்க. தேவன் உங்களுக்கு நிச்சயம் விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், ஏசாயால நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இதை நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிளைம் பண்ணணும். ஒரு கடினமான சூழ்நிலை முடிவெடுக்க தெரியலையா, சகோதர சொன்ன போல தேவனிடத்துல கேளுங்க. ஆலோசனை கர்த்தரே, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆலோசனை, நல்ல ஆலோசனையை தாரும். அல்லது ஒரு குழப்பமான சூழ்நிலை, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படின்னு இங்க யாரும் என்ன சொல்லிருக்காரு, சமாதான பிரபுவே, உங்களுடைய நாமம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, எனக்கு சமாதானத்தை தாருங்க. என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா, நீ அதிசயமான தேவன் அல்லவா, என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உன்னிடத்துல வல்லமை இருக்கு ஆண்டவரே, நீ வல்லமையும் தேவன் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை நாம் என்ன பண்ணுவோம்னா கிளைம் பண்ணணும். இந்த 2025 நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரி இந்த வார்த்தை நம்மை மாற்றி தேக்கட்டும். தேவ பிள்ளைகள், சமாதானத்தின் தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். நம்ம எப்பொழுதுமே நம்ம பிரச்சனை பெருசாதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் நம் பிரச்சனை காட்டில் நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவர். அதை நம்ம பிரச்சனை நம்ம என்ன பண்றது, டீல் பண்றதே இல்லை. எப்பவுமே நமக்கு அந்த பிரச்சனையா தான் தெரியுது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால நமக்கு இந்த பாரமான நம்மை நெருக்குகிற கவலைகள், துக்கம், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் போகும் பொழுது ஒரு சமாதானத்தோடு, ஆண்டவரே உடைய சமாதானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஒரு ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே. நான் ஒருபோதும் என் பிள்ளைகளை குறித்து நான் கவலைப்படக்கூடாது, என் வாழ்க்கையை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் கவலைப்படக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதுமே நீர் அழைக்கப்பட்டவர், நீர் என்னை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அல்ல, தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊர்லயும் பேர் குறித்து நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்ப நமக்கு என்ன செய்யணும், நமக்கு என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில எல்லாமே அவர் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்காரு. நீங்க சங்கீதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்தை திறந்துட்டாங்க. 11 நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் இந்த ரெக்கார்டர் ஜீவ புஸ்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படிதான் நடக்குது. ஆனால் தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நாம் அறிவதற்கு அவருடைய இணைப்பிலே நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். உலக கவலைகளினாலும் துக்கங்களினாலும் எதிர்காலத்தை குறித்ததான எல்லா காரியத்தை குறித்து நான் கவலைப்படுறதுனால தேவனோடு இருக்க அந்த ஐக்கியத்தை நாம் இழந்து விடுறோம் தேவ பிள்ளைகள். சோ இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி, ஆண்டவரே இந்த தேவ சமூகத்திலே இப்பாரமான யாவை என் எண்ணத்துல வைத்து விடுங்கள் சொல்லியிருக்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, பாரம் இருந்தாலும் சரி, இந்த நாளில இந்த தேவ சமூகத்தை நான் ஊற்றி விடுகிற ஆண்டவர், நீ அதிசயமான தேவன், நீ சமாதானத்தின் பிரபு, அற்புதத்தை செய்கிற வல்லமை உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. நாம் விசுவாசிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார்.